ஒரு அழகான நகரத்தில் ரவி, மாலா, தாத்தா, பாட்டி மற்றும் அவர்களின் 2 குழந்தைகள் ஆரவ் மற்றும் அனன்யா மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். தீபாவளி நெருங்கியதால் வீட்டில் உற்சாகம் நிறைந்தது. காலை நேரம். மாலா அம்மா வீட்டை சுத்தம் செய்து வாசலில் வண்ணக்கோலம் போட ஆரம்பித்தார். அனன்யா அவளுடன் சேர்ந்து கோலத்தில் நிறம் தூவினாள். ரவி அப்பா ஆரவுடன் சேர்ந்து வீட்டின் மேலே வண்ண விளக்குகள் தொங்கவிட்டார். மின்மினென ஒளிரும் விளக்குகள் வீட்டை அழகாக்கின. அப்பொழுது பாட்டி சிரித்துக்கொண்டு சொன்னாள், வீடு ஒளியால் ஜொலிக்குது, இதுதான் தீபாவளியின் தொடக்கம். தாத்தா தலையசைத்தார். ஆம், இருளை நீக்கி ஒளியைத் தரும் பண்டிகை இது. மாலை நேரத்தில் தாத்தா, பாட்டி இருவரும் குழந்தைகளுக்கு புதிய ஆடைகள் கொடுத்தனர். ஆரவ் மற்றும் அனன்யா அழகான புதிய ஆடைகள் அணிந்தனர். அதற்குப் பிறகு அம்மா தட்டில் லட்டு, ஜிலேபி, மைசூர்பாக் போன்ற பலகாரங்களை வைத்தார். குழந்தைகள் இனிப்புகளை சாப்பிட சிரித்துக் கொண்டனர். அப்போது அப்பா சொன்னார், இப்போ நம்ம நண்பர்களையும் கூப்பிடுவோம். அருகில் உள்ள நண்பர்கள் ரேஹான், லலிதா மற்றும் சஞ்சய் வந்தார்கள். அனைவரும் சேர்ந்து வீட்டு வெளியில் விளக்குகள் ஏற்றினார்கள். வானம் இருளடைந்தது. தாத்தா சொன்னார், சரி, இப்போ பட்டாசுகளை வெடிக்கலாம். தாத்தா, பாட்டி இருவரும் ஆசீர்வதித்து சொன்னார்கள், எல்லோரும் பாதுகாப்பாக விளையாடணும். பட்டாசு வெடித்தது. சிவப்பு, நீலம், மஞ்சள் போன்ற வண்ணங்கள் வானத்தில் பிரகாசித்தன. ஆரவ், அனன்யா மற்றும் நண்பர்கள் கைத்தட்டி மகிழ்ந்தனர். வீடு முழுவதும் ஒளியாலும் சிரிப்பாலும் நிரம்பியது. தீபாவளி 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 வண்ண விளக்கு தீபாவளி புத்தாடை அணியும் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் தீபாவளி இனிப்பு சாப்பிடும் தீபாவளி மகிழ்ச்சி பொங்கும் தீபாவளி 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 வண்ண விளக்கு தீபாவளி இருளை நீக்கும் தீபாவளி வாழ்வில் ஒளியை தரும் தீபாவளி வீடெல்லாம் ஜொலிக்கும் தீபாவளி அன்பும் மகிழ்ச்சியும் சேர்க்கும் தீபாவளி தீபாவளி தீபாவளி